மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு இதெல்லாம் ஒருதாங்க எல்லா தோட்டத்திலையும் தான் மனம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன் டாக்டர். ஏன்னா நம்ம முன்னால பண்ணதப்ப என்ன தெரியுமா, மல்லிகை பூ திருடுனா அது நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா அது தப்பு தானே, அடுத்த தோட்டத்துல மல்லிகை பூ திருடலாமான்னு. ஆனா இது இப்படி ஒரு கேடு கட்ட அர்த்தத்துல சொல்லி வச்சிருக்காரு. இந்த மிகப்பெரிய புலமைங்க இந்த பாட புத்தகத்துல படிக்க வச்சிருக்காங்க. இது ஒரு திராவிட மாயை. ஒன்னா பகுதியாக வேற மாதிரி சொல்லிடுறாரு. அதுதான் எக்ஸ்பிளைன் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க நீங்க ஒரு பெண்ணாலயத்திலேயே போய் உட்காந்து அவங்களோட புக்கிலே ரெஃபரன்ஸ் எடுத்து திராவிடர் கழகத்திலேயே போய் அவங்களோட இதெல்லாம் எடுத்து விடுதலை, குடியரசு, முரசொலி இதெல்லாம். அன்பான வணக்கங்கள். சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் பாதை இல்லாதது, குறிப்பாக திண்டிவனத்திலிருந்து ரயில் பாதை மூலமாக திருவண்ணாமலையை இணைக்க வேண்டும் என்பது நம்முடைய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. சென்ற வருடம் நான் தேர்தலில் நிற்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய வாக்குறுதியாகவே அதை நாங்கள் அளித்திருந்தோம். ஆனால் இந்த பகுதியில் ரயில் பாதை அமைத்து சென்னையிலிருந்து நேரடியாக ரயில் விடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டிருந்தாலும் கூட மாநில அரசு நில எடுப்பு செய்து தராத காரணத்தினால அந்த ரயில் பாதையை நம்மால் அமைக்க முடியாத ஒரு